படம் எப்படி சார் இருக்குது? படம் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. பிருத்திவியோட ஆள் நல்லா நடிச்சிருந்தாரு. இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஃபுல்லா பானையத்துல எப்படி கஷ்டப்பட்டு வராங்க, அது எப்படி புதுசா நல்லா இருந்தது. அது நீங்க கதைக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்லோவா தெரியாது. அது கூட நீங்களாய் பார்க்க ஸ்லோவா நீங்க பொறுமை இருக்கணும். அந்த கதையெல்லாம் நீங்க இந்த படத்துல விரும்பி பார்த்த சீன் அவங்க அங்க இருந்து எப்படி வராங்க, அந்த லாஸ்ட் சீன் கிளைமேக்ஸ்ல நல்லா இருக்கும். அந்த ஷேக் எப்படி பார்க்க அதை நீங்க படம் பாருங்க, நல்லா இருக்கும். கமலா பால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் ஒரு 20 மினிட்ஸ் வருவாங்க, அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் கிடையாது. அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அது கரெக்டா நடிக்கும். எப்படியும் ஆஸ்கார்ல எப்படி இருந்தாலும் இது ஒரு இடம் பெறும். மியூசிக் ஏஆர் சூப்பரா பண்ணிட்டாரு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த 16 வருஷமா எடுத்திருக்க கதை உண்மையிலே நல்லா இருக்கு. அவர் உடம்பு குறைச்சிருக்கிறது சரி, சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாலைவனத்துல நடக்கிறது, அந்த கொஞ்சம் கொஞ்சம் சீன்லாம் சூப்பரா நடிச்சு. தண்ணிக்காக கஷ்டப்படுறாங்கன்றாரு. ஆமா ஆமா. அந்த சீன் எப்படி? ரொம்பவே நம்ம இப்ப யாராவது ரோட்ல எங்கேயாவது பார்த்தா கூட யாருக்காவது ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உள்ள டச் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு ஏதோ வெளிநாட்டுல யாராவது யாருக்கும் தெரியாம இந்த ஏஜென்ட் புரோக்கர் மூலியமா நம்பி போறது, கொஞ்சம் அது தெரிஞ்சு போலாம். தெரியாம யாராவது போய் மாட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத படம் நல்லா இருக்கும். மரியான் ஸ்டைல்ல இந்த படம் இருக்குதா? தனுஷ் நடிச்சாருல மரியான், அந்த ஸ்டைல்ல இருக்கா இது வேற ஸ்டைல்ல இருக்கா? இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதை விட நல்லா இருக்கு. அவரை நீங்க பிருத்திவியே நினைச்சு அந்த பார்த்து அந்த கேரக்டர் உள்ள போனீங்கன்னா ரொம்பவே அவர் சூப்பரா நடிச்சிரு. ஒவ்வொரு அந்த எக்ஸ்பிரஷனும் நடக்கிற இந்த பாலைவனத்துல கால் சூட்ல நடக்கிறது இதெல்லாம் சூப்பரா இருக்கும். படத்துல ஃபுல் சப்டைட்டில் இருந்து ஃபுல்லா தமிழ்ல போட்டிருக்காங்கன்றாங்க. சப்டைட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வருது. அது மோஸ்ட் ஆஃப் ஹிந்தி தான். இந்தியா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஹிந்தி ஷேக்ஸ் வரதெல்லாம் கொஞ்சம் ஹிந்தி வரும், ஆனா புரிஞ்சுக்க முடியுது ஓரளவுக்கு. ஆடு ஜீவிதம் படம் எப்படி இருக்குது? என்ன படம்? ஆடு ஜீவிதம் கோட் லைஃப் நல்லா தானே இருக்கு படம். கொஞ்சம் லென்த்தா இருக்கு, ஆனா நல்ல கதை, சூப்பர் படம். பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். கதையில மெயினா அந்த ஸ்லேவ் மாதிரி அவங்க ஆகிதாங்களா, நீ சிரிக்காத. இந்த துபாய் போறாங்கன்னா கல்ஃப் போறான்னு ஏமாத்தி அவங்க அடிமை மாதிரி ஆக்கி பாலைவனம் தப்பிச்சு வர்றதான் கதை. எப்படி அவரு இந்த நேச்சுரல் நடிச்சிருக்காரு பாலைவனத்துல? ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு, சூப்பரா நடிச்சிருக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு பாக்குறப்ப? அதெல்லாம் படத்துக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பாலைவனத்துக்குள்ளே போன மாதிரி இல்ல, அந்த என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி உங்க இதுல யாராவது ஃபாரின் போய் இந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அப்படி இன்சென்ட் உங்களுக்கு ஃபாரின் போற மாதிரி இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபாரின் போக மாட்டீங்க. வெயில்ல அப்படியே டிக்கெட் எடுத்துட்டு உள்ளார தேட்டருக்குள்ள போய் வைப்பாங்க. அந்த டைட்டில் எல்லாம் போட்டாங்க, சூப்பரா இருந்துச்சு. நானும் நல்லா அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நேரங்க தெல்ல சவுண்டு என்னடான்னு பார்த்தா இன்டர்வல் டானிங் தேன் போயிட்டு முடிச்சுட்டு அப்படியே பாப்கார்ன் வாங்கி தின்ட்டு அப்படியே உள்ளார வந்தேன். திருப்பி ஆரம்பிச்சாங்க. திருப்பி கொஞ்ச நேரத்திலேயே திருப்பி சலக்கலன்னு ஒரு சவுண்டு. என்னடான்னா படம் முடிஞ்சு போச்சுன்றான். சின்ன படத்துக்கு வந்துட்டேன். டியூரேஷன் இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்.